சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன உங்கள் லக்னத்தின் பலம். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் நம்மளுடைய பெரும்பாலான பலன்கள் நடப்பதற்கு, அது நல்ல விதமாக இருப்பதற்கும், அதை நாம் அனுபவிப்பதற்கும் லக்னம் மற்றும் லக்னாதிபதியின் வலு என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிறக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே லக்னாதிபதி சிறப்பாக அமைந்து விடுவது இல்லை. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 75% பேருக்கு லக்னாதிபதி ஏனோதானோன்னு தான் அமர்ந்திருப்பார். ஒரு 25% மக்களுக்கு தான் சிறப்பான முறையில் இருப்பாங்க. அதுலேயும் 5% மக்களுக்கு தான் வெகு சிறப்பான முறையில் லக்னாதிபதி அமர்ந்திருப்பார். அப்போ நம்ம லக்னத்தின் பலம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நடைமுறை சம்பவங்களை தீர்மானிக்கும். அந்த வகையில் உங்கள் லக்னாதிபதி அல்லது உங்கள் லக்னம் எந்த மாதிரி இருந்தால் பலம் பொருந்தியதாக இருக்கும், ஒரு மினிமம் கேரண்டிக்குள்ளே நம்ம இருப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அப்படி ஒரு வேளை இல்லை சார், நம்ம ஜாதகம் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே லக்னாதிபதியை வலுப்படுத்துவது என்ன வழிமுறைகளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்துடும். என்னதான் ராசி அதிபதி ஒரு சப்போர்ட்டிங் ரோல், சப்போர்ட்டிங் கேரக்டரை செய்வார்னாலும் கூட அது பின் வயதுகளில் தான். அப்போ அது வரைக்கும் ஏன் நாம் கஷ்டப்படணும்? அதற்கு முதல்ல நம்ம லக்னாதிபதி யாருங்கிறதையும் லக்னாதிபதியை வலுப்படுத்துவது என்னங்கிறதையும் பார்க்கணும். இந்த லக்னாதிபதியை பலப்படுத்துவது எப்படிங்கிற காணொலிகள் நம்ம சேனல்லே இருக்குது, போய் பாருங்கள். ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியான முறையில் அதை போட்டு முதல்ல உங்கள் லக்னத்தின் பலம் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில் வலுவாக இருக்கணும். ஒன்று, அவர் ஆட்சி பெற்று இருக்கலாம், உச்சம் பெற்று இருக்கலாம், திக்பலம் பெற்று இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு வலுவை பெறணும். அப்படி இல்லைன்னா அதிநட்பு வீடுகளில் இருக்கலாம், அதிநட்பு வீடுகளில் இருக்கலாம். இது ஒரு விதத்தில் பலம். தனது நண்பர்களின் வீட்டில் இருக்கும் லக்னாதிபதி வலுவானவர் தான். குறிப்பாக திரிகோணஸ்தானத்தில் உங்கள் லக்னாதிபதி இருக்காருனாலே உங்கள் லக்னம் ஒரு பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். லக்னத்தின் பலம் என்பது வேறு, லக்னாதிபதியின் பலம் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லக்னாதிபதி வலுத்தால் லக்னம் வலுவாயிடுதான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இது ரெண்டு நிலைகளிலே பொருந்தும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு மீன லக்ன ஜாதகர், லக்னாதிபதி குரு உச்சமாக இருக்கார், லக்னாதிபதி குரு உச்சமாக இருக்கார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, லக்னாதிபதி வலு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் லக்னத்தில் ஜாதகருக்கு செவ்வாய் சனி ராகு 3 பேர் இருக்காங்க. லக்னத்தில் ஜாதகருக்கு செவ்வாய் சனி ராகு 3 பேருமே இருக்காங்க. லக்னாதிபதி குரு வலுவாக தான் இருக்கார். இங்கே லக்னம் பலகீனம் அடைந்து விட்டது, லக்னாதிபதி வலுவாகிறார். இந்த குருவின் பார்வை இவர்கள் மூவரும் பெற்றாலும் கூட லக்னத்தில் ஒரு கிரக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ உங்கள் லக்னத்தின் பலம் என்பது முதல்ல லக்னம் அப்படிங்கிற அந்த வீடு தெளிவாக இருக்கணும், லக்னாதிபதிங்கிறவரும் தெளிவாக இருக்கணும். வீடு கெட்டு லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி கெட்டு வீடு மட்டும் வலுவாக இருந்தாலோ 50-50 சாய்ஸ் தான் போயிடும். பெரும்பாலான ஜாதகங்களுக்கு லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும், ஆனால் லக்னாதிபதி வீக்காக இருப்பார். இல்லைன்னா லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பார், ஆனால் லக்னத்தில் பாவக்கோள்கள் அமர்ந்திருக்கும். இரண்டும் ஒரே நிலையில் கிடைக்கப்பெறுவது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பர்சன்டேஜ் வயசில் தான் கிடைக்கும். லக்ன திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் அதிபதிகள் யாராவது ஒருத்தர் லக்னத்தில் உட்கார்ந்தாலே அது ஒரு சிறப்பு தாங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உயிர் காக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்தானங்களை நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் பாக்கிய ஸ்தானம் என்றும் பெருமைப்படுத்தி சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், நம்மளுடைய பிறவி தோறும் தொடரும் புண்ணிய கர்மாக்களையும் பாவ கர்மாக்களையும் தீர்மானிக்கிற இடங்களாக இந்த 5, 9ஆம் இடங்கள் இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதி லக்னத்திலே உட்கார்ந்தார்னாலே அது ஒரு விதத்தில் உங்கள் லக்னத்திற்கு சிறப்பு. அடுத்ததா, லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவோ புதனோ உங்கள் லக்னத்தில் தொடர்பு கொண்டாங்கனாலும் உங்கள் லக்னம் பலமாக இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். சார், புதன் எங்களுக்கு எதிரியாச்சு, குரு எனக்கு எதிரியாச்சு, அது 2வது கதை. லக்னம் என்பது வலிமையாக இருக்கிறதா, என்ன உங்கள் லக்னத்தின் பலம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களும் புதன் அல்லது குரு லக்னத்தோடு தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லக்னம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். முதல் வலு என்ன? லக்னத்தில் திரிகோணாதிபதிகள் உட்கார்றது, 5, 9ஆம் அதிபதிகள். ஏன்னா லக்னாதிபதி 1ஆம் அதிபதி ஆகிடுவார், அதனால் அவர் அங்கேயே உட்காந்துட்டார்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே லக்னம் பவர் ஆகிடும். 5, 9ஆம் அதிபதிகள் உட்காருது. இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம் 5ஆம் அதிபதி யார்?
சுக்கிரன் 9ஆம் அதிபதி யார்? புதன். இவங்க 2 பேர் சேர்ந்து லக்னத்தில் உட்காந்துருக்காங்களா? இதில் 2 விதிகள் பூர்த்தி ஆகுது. ஒன்று, இயற்கை சுபரான சுக்கிரன் லக்னத்தில் உட்கார்றார். அடுத்தது லக்னத்தில் திக்பலம் பெற புதன் லக்னத்திலே உட்கார்றார். அடுத்து 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் உட்கார்றாங்க. இங்கே லக்னம் புனிதப்பட்டு விட்டது, லக்னம் வலுவடைந்து விட்டது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கணும். அதே மகர லக்னம் சூரியனும் ராகுவும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க க்ளோஸாக. யோசிச்சு பாருங்க, இங்கே லக்னம் பலகீனம் அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். இங்கே லக்னாதிபதியான சனி உச்சம் நிலையில் இருந்தாலும் லக்னம் என்னும் வீடு பலகீனமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ லக்னத்தின் வலு, உங்கள் லக்னத்தின் பவர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல திரிகோணாதிபதிகள் யாராவது ஒருத்தர் உட்காரணும். அடுத்தது லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய குருவோ புதன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் உட்காரணும். இதில் குரு விரையாதிபதி, குரு பாதகாதிபதி, புதன் விரையாதிபதி, புதன் 6ஆம் அதிபதி, புதன் 8ஆம் அதிபதி, இது மாதிரியும் எல்லா லக்னங்களுக்கும் வரதான் செய்யும். ஆனாலும் இவர்கள் லக்னத்தில் அமர்வது சிறப்பு தான். அடுத்தது இயற்கை சுபர்களில் இன்னும் 2 பேர் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலோ அல்லது லக்னத்தை எங்கேயானும் அமர்ந்தபடி பார்த்தாலும் சிறப்பு தான். இது ஒரு இயற்கையான அமைப்பு. குருவோ புதனோ லக்னத்தில் அமர்ந்தால் சிறப்பு. அதே மாதிரி குருவோ புதனோ லக்னத்தை பார்த்தாலும் சிறப்பு. சுக்கிரன் சந்திரன் லக்னத்தில் அமர்ந்தால், இதில் சந்திரனுடைய நிலையை மட்டும் எப்படி எடுத்துக்கணும்னா, அவர் வளர்பிறையாக இருக்க வேண்டியது அவசியம். வளர்பிறையில் ஒரு பஞ்சமி திதிக்கு மேலே, தேய்பிறையில் பஞ்சமி திதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் இருந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டார்னாலும் அல்லது லக்னத்தை பார்த்தார்னாலும் உங்கள் லக்ன வீடு என்பது எதையும் தாங்கும் வலிமை உடையதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முதல்ல லக்னாதிபதிங்கிறவர் ஆட்சி, உச்சம், நட்பு, அதிநட்பு நிலை மற்றும் திக்பலத்திற்கு குறையாமல் இருந்து விட வேண்டியது அவசியம். அப்போ உங்கள் லக்னம் வலுவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி புதன் லக்னத்திலே இருந்தார்னா ஆட்சி மற்றும் திக்பலம், 2ஆம் இடத்தில் பகை, 3ஆம் இடத்தில் உட்காராரா அதிநட்பு, 4ஆம் இடத்தில் உட்காராரா உச்சம், ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 வலுவில் ஏதாவது ஒன்று கிடச்சிரும். 5ஆம் இடத்துல அதிநட்பு, 6ல் உட்காராரா தப்பு இருக்கக்கூடாது, 7ல் இருக்காரா ஏதோ ஒரு வகையில் லக்னத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் நட்பு வீடு பரவாயில்லை. 9ஆம் இடம் பாருங்கள் அதிநட்பு ஓகே இருக்கலாம். 10ஆம் இடம் இருக்கக்கூடாது நீச்சம். 11ஆம் இடம் பரவாயில்லை. 12ஆம் இடம் சிறப்பு தான். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். லக்னாதிபதிங்கிற ஒரு அமர். இந்த லக்னத்தில் குரு உட்கார்றார், மிதுன லக்னம், குரு உட்கார்றார் திக்பலம் ஓகே மோசம் இல்லை. சுக்கிரன் உட்கார்றார் நல்லது. சந்திரன் வளர்பிறையாக உட்கார்றார் நல்லது. இந்த மாதிரி லக்ன சுபர்கள், சனி மிதுன லக்னத்தில் உட்கார்றார் 9ஆம் அதிபதி என்கின்ற முறையில் அவர் லக்னத்தின் சிறப்பை ஓரளவுக்கு வலுப்படுத்தவே செய்வார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது, 8ஆம் அதிபதி. சனியுடைய இன்னொரு இயல்பு என்ன? லக்னத்தில் உட்கார்ந்தா நிஸ்பலம் அடைவார், சோம்பேறித்தனாக்குவார், லேசினஸை கொடுத்துருவார், கற்றுக்கொள்தலில் குறைபாடுகளை கொடுப்பார், எதிலும் ஒதுங்கி இருக்கும் தன்மை கொடுப்பார். இந்த பலனும் சேர்ந்து தான் நடக்கும். ஸோ இதையும் கலந்து தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ லக்னாதிபதி என்பவர் தனிப்பட்ட முறையில் வலுவடைவது அல்லது லக்னத்தில் இயற்கை சுவர்கள் அமர்வது அல்லது பார்ப்பது, லக்னத்தோடு திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்வது, இவைகள் எல்லாமே உங்கள் லக்னத்திற்கான தனிப்பட்ட வலுவாக கருதப்படும். புரிஞ்சுங்களா? லக்னம் வலுவாக இருந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் சிறப்பு. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். விருச்சிக லக்னத்துக்குடைய லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடங்கிற உபஜயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். ஃபுல் பவர், ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங், எது வந்தாலும் ஜாதகர் சமாளிப்பார் அப்படின்னு. ஆனால் இது ஒரு பாவக்கோள் நேர்வழு தான். அப்போ ஜாதகர் அடக்க முடியாத முரட்டுத்தனம் கொண்டவராகவும் மாறிடுவாருங்கிறது மாதிரியான ஒரு விதி இருக்கும். இந்த அமைப்பில் லக்னத்துடன் குரு தொடர்பு கொள்கிறார். குரு லக்னத்தில் இருக்கார், விருச்சிக லக்னம், லக்னாதிபதி உச்சம், குரு லக்னத்தில் திக் பலம், அருமையான ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துலேருந்து உச்ச சந்திரன் பார்த்துட்ருக்கார் லக்னத்தை. இது ஒரு சிறப்பு. இங்கே லக்னாதிபதியின் மோசமான ஒரு வலுதான், ஆனால் அது ஒரு மோசமான வலு ஜாதகரை பாதிக்காத அளவில் லக்னம் புனிதப்பட்டிருக்கிறது, சிறப்பான நிலையில் இருக்கிறது. நட்புக்குண்டான கிரகங்களான 5, 9ஆம் அதிபதிகள் 2 பேரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. இது ஒரு குரு சந்திர யோகமாக இருக்குது. இங்கே லக்னமும் வலுவடைந்து அந்த வீடும் வலுவடைந்து லக்னாதிபதியும் நல்ல வலுவடைந்த நிலையில் இருக்கார். இது ரொம்ப அதிக அற்புதம். இதே இன்னொரு உதாரணம் பாருங்கள். அதே விருச்சிக லக்னம் செவ்வாய் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், வீடு கொடுத்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். இந்த நிலையில் பாருங்கள், 1, 5, 9ஆம் அதிபதி 3 பேரும் கனெக்ஷனில் இருக்காங்க, 3 பேரும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க, லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்கிறாங்க. இது எப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான அற்புதமான யோக பாக்கியத்தை அளிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதே அமைப்பில் லக்னத்தில் சூரியன் இருக்கார். லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம், 9ஆம் இடத்துல குரு உச்சம், 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், தர்மகர்மாதிபதி யோகம் 9, 10 கூடையவர்கள் இணை. இதுதாங்க ராஜயோக ஜாதகத்தின் அமைப்பு. சூட்சுமம். ஒரு கிரகம் வலுப்போது எப்படி இருக்கும்? 25 மதிப்பெண்கள். 2 கிரகம் வலுவடையுது, 50 மதிப்பெண்கள். 3 கிரகம் வலுவடையுது, அசைக்க முடியாத பவர், 75 மதிப்பெண். 4 கிரகம் வலுவடைவது, அவன் தான் சக்கரவர்த்தி, அவன் தான் நாட்டை ஆளும் தகுதி உள்ளவன்.
கோடீஸ்வரன், மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடியவர். இந்த அமைப்பு தான். அப்போ லக்னம் என்கின்ற வீடும் லக்னாதிபதி என்கின்ற லக்னத்துக்கு உடைய சொந்தக்காரரும் எப்படி சிறப்பு பெறுகிறார்கள் என்பதே உங்களின் பலம் என்று தீர்மானிக்கும். லக்னத்தோட பாவக்கோள்கள் தொடர்பு கொள்ளுது. லக்னத்துக்கு அட்டமாதிபதி விரையாதிபதி தொடர்பு கொள்கிறாங்க. இயற்கை பாவையை லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. லக்னாதிபதியே இயற்கை பாவியாக இருந்து கெடுகிறாரு. இதெல்லாம் பலகீனத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், சனி 3ஆம் இடத்துல நீச்சம், வீடு கொடுத்த செவ்வாய் 6ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சம், அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் தேய்பிரை அமாவாசை சந்திரனாக உட்காந்துட்டுருக்கு. 7ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைஞ்சு நிற்கிறாங்க. சூரியன் சந்திரன் 7ல், லக்னாதிபதி நீச்சம், வீடு கொடுத்தவன் நீச்சம், லக்னத்தை சூரிய சந்திரர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அமாவாசை சந்திரன் இது பாருங்கள், இது பலகீனமான ஒரு அமைப்பு. கும்பலக்னம் சிம்மராசி, பலம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? லக்னம் வலுவடைந்து லக்னாதிபதி வலுவடைந்துன்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. அப்போ லக்னத்தின் பலம் என்பது அவரோடு தொடர்பு கொள்ளும் திரிகோணாதிபதிகள் மற்றும் இயற்கை சுவர்களின் தொடர்புகளை கொண்டும் உங்கள் லக்னாதிபதியானவர் பெற்றிருக்கும் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ அதிநட்போ இந்த 5 நிலைகளில் எப்படி இருக்காருங்கிறது பொறுத்து. நட்புக்கு கீழே லக்னாதிபதி குறைஞ்சாலே டேஞ்சருங்க. நட்பு நிலைக்கு கீழே அவர் சமம் பகைன்னு போயிடக்கூடாது. அப்படி லக்னாதிபதி சமம்ங்கிற நிலையில் இருந்தார்னா லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னத்தில் வலுவான கிரகங்கள் அமரப்பெறணும். லக்னத்தோடு திரிகோணாதிபதிகள் தொடர்பு இருக்கணும், அல்லது இயற்கை சுபர்கள் தொடர்பில் இருக்கணும். லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய குருவோ புதனோ லக்னத்தோடு இருக்கணும். அப்போ தான் ஜாதகர் தன் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை மிகுதியாக்கியும் தீய பலன்களிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டும் தன்னை அண்டியவர்களை வாழ வைத்தும் வழி நடத்தியும் சிறப்பானதொரு வாழ்வியலை அடைய முடியும் என்று கூறி உங்கள் லக்னத்தில் பலம் என்ன என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.